வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு இட்லி, தோசை, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான புதினா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 கப் அளவுக்கு தோல் உரிச்ச சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 6 கொட்டை அளவு புளி, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 நிமிஷத்துலேயே மல்லி, சீரகம் எல்லாமே நல்லா வதங்கிடுங்க. அடுத்து இதில் 2 கப் அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கிறேன். 3 நிமிஷத்துலேயே புதினா நல்லா சுருங்கி சூப்பராக வதங்கிடுங்க. இப்போ இதை அடுப்பிலிருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிருங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருக்கு. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருங்க. இப்போ பாருங்க, கெட்டியான புதினா துவையல் ரெடி ஆயிருக்கு. இதை சாதத்தில் கலந்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. அடுத்து திருப்பியும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சா இட்லி, தோசைக்கு தொட்டுக்க சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இந்த புதினா துவையலை சூடான சாதத்தில் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி, தோசைக்கு தொட்டுக்கவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.